நான் இப்போ பிக் பாஸ் உள்ள போகிறேன், அதனால எங்கள் வீட்டு நிலைமை மாறும். என்னை விட்டா யாருமே கிடையாது, நான் தான் எங்கள் மம்மியை பார்த்துக்கணும். எங்கள் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 7 கண்டஸ்டன்ஸ் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிருக்காங்க. 8வது கண்டஸ்டண்டாக உள்ளுக்குள்ள போறவர் தான் கானா சிங்கரான சிஃப்ரி. அப்படியே கானா சிங் மூலியமா தான் யூடியூப்ல இவர் ஃபேமஸ் ஆகியிருக்காரு. ஸோ அதில் கிடைச்ச ஒரு ஃபேம் மூலியமா தான் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்திருக்காரு. இவருக்கான ஏவையில் அவரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு பாட்டு பாடுறதை பற்றி யாருமே எனக்குலாம் சொல்லி கொடுத்ததில்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நானாக கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா தான் என்னோட பாட்டுகளை கரெக்ஷன் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சா இது தப்புன்னு சொல்லி திருத்துவாங்க. வீட்டு சூழ்நிலை காரணமாக நான் ஒரு வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில இருக்க கொஞ்ச நேரத்தில் தான் பசங்களோட சேர்ந்து இந்த கானா பாடல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மெலோடி சாங்கை விட இந்த கானா சாங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சூட் ஆனிச்சு. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கானா சாங்கவே பாடிட்டேன். நான் ஏன் பிக் பாஸ்க்குள்ள வரணும்னு சொல்லி நீங்கள் யாராவது என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, நான் பிக் பாஸ்க்குள்ள வந்தால் என்னுடைய லைஃப் மாறும், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும். நான் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கும்போது என்னோட டேலண்ட்டை யாராவது பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா என்னோட லைஃப்பை அடுத்த அளவுக்கு கொண்டு போகிற விஷயமா தான் அது இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நான் வரேன். ஸோ வந்துட்டு நான் அவங்க சும்மா போகிறது கிடையாது. நான் எத்தனை நாள் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் ஆடியன்ஸை நான் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு சிரிக்க வச்சுட்டு தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட ஏரியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு செகண்ட் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு பையன், எந்த ஒரு சினிமா நாலேஜுமே கிடையாது, ஒரு கேமரா முன்னாடி நின்னதும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போகிறாரு. ஸோ அவருக்கான சப்போர்ட் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட பையன் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்த பிரபலங்களை பற்றி மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஹவுஸை பற்றியும் பார்க்கணும்னா நம்ம டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய வீடியோஸ் கற்றுக்கிட்டு இருக்கு.